அண்மை செய்தி உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் சேவையில் பாதிப்பு என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் சேவையில் பாதிப்பு என தகவல் வெளியாக இருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் சேவை தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மைக்ரோசாஃப்ட் சேவை பாதிப்பால் உலகம் முழுவதும் 40 கோடி வாடிக்கையாளர்கள் பாதிப்படைந்திருப்பதாகவும் தற்போது தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் சேவையில் பாதிப்பு என்ற தகவல் தற்சமயம் வெளியாக இருக்கிறது. உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் சேவையில் பாதிப்பு என்ற தகவல் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மைக்ரோசாஃப்ட் சேவை பாதிப்பால் உலகம் முழுவதும் 40 கோடி வாடிக்கையாளர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். மைக்ரோசாஃப்ட் சேவை வழங்கி வரும் பல்வேறு விமான நிறுவனங்களும் பாதிப்படைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் சேவையில் பாதிப்பு என்ற தகவல் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் சேவை பாதிப்பால் உலகம் முழுவதும் 40 கோடி வாடிக்கையாளர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். மைக்ரோசாஃப்ட் சேவை வழங்கி வரும் பல்வேறு விமான நிறுவனங்களும் பாதிப்படைந்திருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் சேவை பாதிப்பால் அமெரிக்காவில் விமானங்களை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் சேவையில் பாதிப்பு என்ற தகவல் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப சேவை தற்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு சேவைகளினுடைய சேவை என்பது தற்பொழுது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் இந்த தொழில்நுட்பம் காரணமாக உலகம் முழுவதிலுமே பல்வேறு விதமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக விமானங்கள் இயக்குவது, வங்கி சேவை உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவில் விமானங்களை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல ஐடி நிறுவனங்கள் மற்றும் வங்கி சேவைகளும் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. உலக அளவில் ஒரே நேரத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருப்பதாகவும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக கணினிகள் திடீரென்று ஆஃப் ஆகக்கூடிய நிகழ்வும், அதே போல அது ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய நிகழ்வும் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மைக்ரோசாஃப்டினுடைய 365 செயலிகள் மற்றும் சேவைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று அதிகாலையில் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பல்வேறு நிறுவனங்கள், விமானங்கள், வங்கிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள், இது இந்தியா மட்டுமல்லாமல் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிஸ்பிளேவை பொறுத்தவரை நீல நிறத்தில் இது போன்ற தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சேவையினை, இந்த குறைபாட்டினை சரி செய்யும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு இருப்பதாக மைக்ரோசாஃப்ட் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.